இந்த பகுதியில் எதற்கு இந்த வேஷமெல்லாம் என்று விஜயா கேட்கும்போது ஆத்திரம் பொங்கிற்று அவள் குரலில். ஸ்ருதி பேதம். ப்ளீஸ் சப்போர்ட், சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ. பகுதி 2. என்ன நடந்தது? ஒன்றா நடக்கிறது சொல்வதற்கு? கண்ணை விழித்தால் தூக்கத்தில் மூடுவதற்குள் 8000 தடவை ஏதோ நடக்கத்தான் செய்கிறது. நான் கச்சேரிக்கு கிளம்ப வேண்டும் என்று சீக்கிரமாக வேலை செய்து கொண்டிருந்தேன். அவர் வந்து தோசை போட்டு கொடுக்கும்படி கேட்டார். ஒரு நிமிஷம் நின்றால் செய்வேன் என்றேன். உடனே அவர் கிளம்பிவிட்டார். பசியே இல்லையாம். நான் செய்து வைத்திருந்த தோசை வீணாகி விடுமோ, அதனால் என் மனம் கலங்கி விடுமோ என்று அவர் என்னை கேட்டாராம். சிரமம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார். அவன் வயிற்றில் ஆளை தின்னும் பசி இருக்கிறது என்று எனக்கு தெரியும். எதற்கு இந்த வேஷமெல்லாம் என்று விஜயா கேட்கும்போது ஆத்திரம் பொங்கிற்று அவள் குரலில். அவருக்கு உண்மையிலேயே பசி இல்லையோ என்னவோ என்று பொதுவாக கூறி வைத்தாள் சரோஜா. அதெல்லாம் ஒன்றுமில்லை. 10 வருஷங்களாக பழகி எனக்கு இது கூட தெரியாதா? அத்தனையும் பொய் சரோஜா, பொய். கேட்பானேன்? பிறகு நீதான் உடனே செய்வதாக சொல்வதுதானே? உடனே செய்யத்தான் ஆரம்பித்தேனே. அதற்குள் அவருக்கு வந்துவிட்டது கோமாளித்தனம். அதற்கேற்ற கோமாளி பதில் கொடுப்பதுதானே நீ. நீங்கள் சாப்பிடாமல் போய்விட்டால் தான் எனக்கு தாங்காது என்று சொல்லிவிடுவதுதானே. அப்படியெல்லாம் அசந்தர்ப்ப ஹாஸ்யம் புரிய எனக்கு தெரியவும் தெரியாது, பிடிக்கவும் பிடிக்காது. சரோஜா பதிலுக்கு ஏதோ வாயெடுத்தாள். ஆனால் பேசாமல் இருந்து விட்டாள். இன்றைக்கு உங்கள் வீட்டில் என்ன ரகளை என்று கேட்டாள் விஜயா. எங்கள் வீட்டிலா என்று கேட்டு ஒரு கணம் விழித்தாள் சரோஜா. பிறகு ஒருவாறு புரிந்து கொண்டு பதில் சொல்லலானாள். எங்கள் வீட்டிலா? அவர் நான் கிளம்பும் முன் நல்ல காப்பி கேட்டார். நாழியாகி விட்டபடியால் ஹோட்டலில் சாப்பிடுகிறேன் என்றார். நான் வீட்டிலேயே தயாரிக்கிறேன் என்றேன். அதற்குத்தான் ஒரு பிரசங்கம் செய்தார் என்றாள் சரோஜா. என்னவோ உனக்குத்தான் வேண்டியிருக்கிறது இந்த வேடிக்கை எல்லாம். ஆனால் உன் புருஷர் வேறு விதம், என்னுடையவர் வேறு விதம். உனக்கு எவ்வளவு அழகான நகையும் புடவையும் வாங்கி கொடுக்கிறார். இவர் வாங்கியதாக காட்டுவதற்கு என்னிடம் ஒரு ரிப்பன் கூட கிடையாது. விஜயாவின் துக்கம் படிந்த முகத்தை பார்த்ததும் சரோஜாவுக்கும் துக்கமாக இருந்தது. ஏன், அவருக்கு வாங்க தெரியாதா? இத்தனைக்கும் நீ நிறைய வாங்கி கட்டிக் கொள்கிறாயே. இவர் வாங்கவில்லை என்பதற்காக நான் கந்தலை உடுத்திக் கொண்டு தெரிய மாட்டேன். நான் போய் பார்த்து வாங்கிக் கொள்கிறேன். இல்லாவிட்டால் என் அம்மாவோ தங்கையோ யாரேனும் பார்த்து வாங்குவார்கள். நீ வாங்கும் போது அவர் உன்னோடு வருவாரே, அப்போது இருவரும் பார்த்து பார்த்துத்தானே பொறுக்கி எடுப்பீர்கள் என்று கேட்டாள் சரோஜா. அதுதானே கிடையாது. கடைக்கு வந்தாலும் கூட அவர் வாயை இறுக மூடிக்கொண்டு நிற்பார் என்று விஜயா பதிலளித்தாள். சரோஜா வாயடைத்து நின்றாள். அவள் முகத்தில் வேதனையும் பரிதாபமும் படர்ந்தன. கச்சேரி ஆரம்பிக்க நேரமாகிவிடவும் இருவரும் மேலே பேசாமல் வேகமாக நடந்து கொட்டகைக்குள் சென்றனர். அவர்கள் தத்தம் இடங்களில் அமர்வதற்கும் கச்சேரி ஆரம்பமாவதற்கும் சரியாக இருந்தது. பாடகர் முன்னணிக்கு வந்து கொண்டிருக்கும் இளம் வித்வான். அவருக்கு நல்ல சாரீரமும் உயர்ந்த ஞானமும் இருந்தன. பாணியும் அழகாகவே இருந்தது. அவர் விறுவிறுப்புடன் பாடினார். பக்கவாத்தியங்களும் நன்றாக இருந்தன. ஆயினும் கச்சேரி சோபிக்காமல் சப்பென்று இருந்தது. சரோஜா எல்லோர் முகத்தையும் பார்த்தாள். கேட்பவர் வதனங்களில் ஜீவ களை அற்று இருந்தது. கொடுத்த பணத்திற்கு தண்ணீர் பாலாவது வாங்கிக் கொள்ளும் மனப்பான்மையையே பிரதிபலித்தது. என்ன, பாட்டு சோபிக்கவே இல்லையே என்று மெதுவாக கேட்டாள் சரோஜா. ஸ்ருதி சேரவில்லை, அதுதான் என்று சட்டென்று பதிலளித்தாள் விஜயா. அவளுக்கு நல்ல சங்கீத ஞானம் உண்டு. நாம் போய்விடுவோமா? ரசிக்கவில்லையே. வீட்டுக்கு போய் என்ன செய்வது? இங்கேதான் நேரத்தை கழிப்போம். சரோஜாவின் மனம் பாட்டு கச்சேரியை விட்டு தோழியின் வாழ்க்கை விசாரணையில் லயிக்கத் தொடங்கியது. அடுத்த பகுதியில் பாடம் சொல்வதற்கென்ன சரோஜா? எல்லோரும் சொல்லலாம். எங்கள் வீட்டில் ஒரு நாள் முழுதும் வந்து இரு, தெரியும். நானாக இருக்கவேதான் அந்த புரளிமயமான மனிதனுடன் வாழ்க்கை நடத்துகிறேன். உங்கள் கருத்துக்களை ஆவலுடன் கமெண்ட் செக்ஷனில் எதிர்பார்க்கிறோம். நன்றி.